வணக்கம். நான் இன்றைக்கி தர்பூசணியை வச்சு ஐஸு செய்ய போகிறேன். அதுக்கு தர்பூசணி கொஞ்சோண்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தேவையான அளவு ஒரு 4 அல்லது 5 டீஸ்பூனு சீனி, வாசனைக்கு ஏலக்காய். தர்பூசணியை கழுவி சுத்தம் பண்ணி அழகாக விதையெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு இது தர்பூசணியும் சீனி ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வரலாம். இப்போது ஒரு மிக்சி பவுலில் இந்த தர்பூசணியை கொட்டிக்கிட்டு அது கூட கொஞ்சோண்டு சீனி, ஒரு ஏலக்காய் போட்டு தண்ணி விடாமல் அடிச்சுட்டு வரலாம். தண்ணி விடாமல் தர்பூசணி அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டி நல்லா இந்த சக்கையெல்லாம் வேண்டாம், தேவையில்லை, தூக்கி வச்சிடலாம். இப்போது இதை இந்த ஒரு ஐஸ் மோல்டில் இதை ஊற்றி வச்சிடலாம். இப்போது இது அப்படியே ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். 8 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போது 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நம்ம மெதுவாக எடுத்து பார்க்கலாம். நல்லாயிருக்கு. இதுதான் தர்பூசணி ஐஸ். அவ்வளோதான், தர்பூசணி ஐஸு ரெடி. ரொம்ப சுலபம். இப்போ வெயில் காலத்துக்கு அதுக்கும் ஜூஸ் போட்டு குடிக்கிறத விட இது மாதிரி ஐஸாக செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி அழகாக சாப்பிடுவாங்க. நன்றி.